SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். லெட்ஸ் தி செலிப்ரேஷன் பிகின்ஸ் அட் தி சென்னை சில்க்ஸ். இன்னைக்கு வந்தவங்க ஒண்ணு வந்து அண்ணன் கேரக்டர், இன்னொன்னு யாரு? பக்கத்து வீட்டு ஆண்டியா இல்ல தெரிஞ்ச ஆண்டியா? ஏன்னா ரவீனா வந்து எங்க வேற யாரும் அமைச்சிருக்கீங்க, எங்க அம்மா எங்க, வேர் இஸ் மை மாம் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேரும் காதல் செய்தது வீட்டுக்கு தெரியும். ரெண்டு பேரும் தெரிஞ்சுதான் பிக் பாஸ் வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க, அதாவது வீட்டுக்கு வெளியில இருக்கிறவங்க அம்மாவுக்கே காதல் ஸ்டோரி தெரியல. சொல்லாதது இல்லாம ரெண்டு பேரும் கண்டஸ்டன்டா வந்திருக்காங்க. இதுக்கு வந்து விஜய் டிவி உடந்தையா? உன் வீட்டுல உங்க அம்மா எவ்வளவு ஃபீல் பண்றாங்க தெரியுமா? அம்மா உடம்பு சரியில்லை, நீ என்னன்னா இப்படி மணி 5000 கொடுக்குற, வீட்டுல போட்டே கோல்டு மோதிரத்தை, அதாவது நீ சம்பாரிச்சு வாங்கினே கோல்டு மோதிரத்தையே மணிக்கு கொடுத்தேன், இப்படி எல்லாத்தையும் நீ மணிக்கு கொடுத்தா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எமோஷன்ஸை கொட்டின மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடியுது. மக்களை, உங்களுக்கு என்ன இளவு வேணா இருந்துட்டு போனாங்க, பச்சையாவே சொல்றேன், என்ன வேணா இருந்துட்டு போனது சோசியல் மீடியால அதை ஒரு வீடியோவா போடுறீங்க. அப்ப நாளைக்கு அதை பார்க்கிற குழந்தைகளுடைய மனசுல இன்ஃபுளுன்ஸ் ஆகுமா? ஆகாது. இன்னைக்கு அண்ணன் கூப்பிட்டுக்கலாம், இன்னைக்கு தங்கச்சின்னு கூப்பிட்டுக்கலாம் தோணிருச்சுன்னா அதை விட ஒரு வக்கரமான சமூகத்துல நம்ம வாழ வேண்டியதாயிரும்ல கொஞ்ச நாள்ல. அதுல என்னத்துக்கு கண்டென்ட் பண்ணணும், அதை எதுக்கு காசாக்கணும்? ஐசு உள்ள இருந்து ஐஷோட அப்பா வந்திருந்தா இன்னைக்கு சீன் வேற, நிக்சன் கதை வேற, அந்த மானஸ்க தாக்கப்பட்டிருப்பாப்ல. இன்னைக்கு வந்தவங்க ஒண்ணு வந்து அண்ணன் கேரக்டர், இன்னொன்னு யாரு? பக்கத்து வீட்டு ஆண்டியா இல்ல தெரிஞ்ச ஆண்டியா? சொந்த அவங்க ஏதோ சொன்னாங்களே சித்தி. ஏன்னா ரவீனா வந்து எங்க வேற யாரும் அமைச்சிருக்கீங்க, எங்க அம்மா எங்க, வேர் இஸ் மை மாம் அப்படின்றது. ஆனா ஒண்ணு மட்டும் இந்த எடிட்டர் கரெக்டா கேப்சர் பண்ணிடுறாப்ல. நேத்து நிக்சன் புலம்புறத கேப்சர் பண்ணாப்ல, எங்க அப்பா மட்டும் வந்துடக்கூடாது. இன்னைக்கு மணி புலம்புறத கேப்சர் பண்றாப்ல, அம்மா வரப்போறாங்க, எட்டாவ போதோ ஏறாவ போதோ அப்படின்ற மாதிரி. இப்ப எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், நானும் உங்களை போலதான் மக்களே, இவங்க ரெண்டு பேரும் காதல் செய்தது வீட்டுக்கு தெரியும். ரெண்டு பேரும் தெரிஞ்சுதான் பிக் பாஸ் வந்திருக்காங்க. குடும்பங்கள் கொண்டாடும் காதல் அப்படின்தான் மக்களே நானும் நினைச்சேன். உள்ள வந்து கொஞ்ச நாள் கழிச்சு மணியோட குடும்பத்துக்கு தெரியலன்றதையும் சில இடத்துல வந்து மணி வந்து அவங்க வீட்டுல என்கிட்ட சொல்லிதான் அனுப்பிச்சாங்க, நான் தான் பாத்துக்க சொன்னாங்க, நான் தான் பாத்துக்கிறதுக்காக வந்தேன், இந்த பாரு யாரு கூட எமோஷனலா அட்டாச் ஆகக்கூடாது அப்படின்னா மணி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர் இந்த கடலை முத்து அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த காலத்துல பொசுக்குன்னு பார்த்தா தம்பி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க, அதாவது வீட்டுக்கு வெளியில இருக்கிறவங்க அம்மாவுக்கே ரெண்டு பேருடைய காதல் ஸ்டோரி தெரியல. சொல்லாதது இல்லாம ரெண்டு பேரும் கண்டஸ்டன்டா வந்திருக்காங்க. இதுக்கு வந்து விஜய் டிவி உடந்தையா அப்படின்ற கேள்வி வந்து பெரிய அளவுல ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகல, ட்ரெண்ட் ஆகும் நினைக்கிறேன். நேரா வீட்டுக்குள்ள வந்த ரெண்டு பேர் இறங்கி என்ன பிரச்சனை, நாத்துக்கு ஒண்ணு அமிச்சோம், உன் வீட்டுல உங்க அம்மா எவ்வளவு ஃபீல் பண்றாங்க தெரியுமா? அம்மா உடம்பு சரியில்லை, நீ என்னன்னா இப்படி மணி 5000 கொடுக்குற, வீட்டுல போட்டே கோல்டு மோதிரத்தை, அதாவது நீ சம்பாரிச்சு வாங்கினே கோல்டு மோதிரத்தையே மணிக்கு கொடுத்தேன், இப்படி எல்லாத்தையும் நீ மணிக்கு கொடுத்தா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எமோஷன்ஸை கொட்டின மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடியுது. மக்களை, இதை நான் ஏன் இவ்வளவு தூரம் ஃபன்னியா காமெடியா நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, கோவமா சொல்லணும்னு மனசு சொல்லுது மக்களே. ஆனா கோவமா சொன்னா அடுத்தவன் காதல்ல உனக்கேண்டா இவ்வளவு வன்மம் அப்படின்னு நீங்க கேட்டுருவீங்க மக்களே. அதனால மூளை சொல்ற ஃபன்ன கண்டென்ட்டை நான் உள்ள போடுறேன் மக்களே, வேற வழி இல்லை மக்களே. நான் ஏன் இதை கோவமா பாக்குறேன் அப்படின்றதுக்கான காரணம், மணி என்கிட்ட சொன்னபடி மணியுடைய ரீல்ஸ், ரவீனாவுடைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது நிறைய இடத்துக்கு இவங்க எல்லாம் டூர்ல ட்ரிப்ல எல்லாம் போயிருக்காங்க. மணிய வீட்டுக்குள்ளேயே ஒரு வாட்டி ரவீனா ப்ரோன்னு கூப்பிட்டுருக்காங்க. நான் பிக் பாஸ் விட்டு வெளியில இருக்க கண்டென்ட்டுக்கே போல, வீட்டுக்குள்ள இருக்க கண்டென்ட்டுக்கே வரும். வெளியில ஒரு வீடியோவும் நான் பார்த்தேன், மணி வந்து எங்க அண்ணங்க, மணி அண்ணன் அப்படின்னு சொன்ன ரவீனாவையும் நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சு.
அப்ப இப்ப இந்த சிச்சுவேஷனுக்கும் அதுக்கும் நான் எனக்கு என்ன தோணுது, ஏன் மணிக்கு அந்த பயம் வந்துச்சுன்னு தோணுது அப்படின்னா, ஒரு அண்ணன் கேரக்டரா அந்த குடும்பத்துக்குள்ள இருந்து அந்த பொண்ணுக்கு நிறைய சான்ஸுகளை வாங்கி கொடுத்து, அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு 19-20 வயசு இருக்கும். ஆமா, டான்ஸ் ஆகி நிறைய வாய்ப்புகளை மணி வாங்கி கொடுத்துருக்காரு. அதையே அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. எனக்கு இப்பெல்லாம் இவ்வளவு தூரம் சான்சஸ் கிடைக்குது, நான் நிறைய இடத்துல போய் நான் பெர்ஃபார்ம் பண்றேன்னா அதுக்கு காரணம்லாம் எங்க மணி அண்ணன் தான். அப்ப அவங்க வீட்டுக்கு ஒரு அண்ணன் ஸ்தானத்துல இருந்த பையன் திடீர்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்தா 2 பேரும் லவ்வர்ஸ். இது கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு வந்து கண்டிப்பா ஷாக் ஆகும். இருக்குமா இருக்காது? இன்ட்ரெஸ்ட் யார் மேல எப்ப வருதுன்னு யாருக்கும் தெரியாதுல்லண்ணா. அது ஒரு கட்டத்துக்கு மேல அது தயவு செய்து அண்ணன்றத கூப்பிடாதீங்க. அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. நம்மளையும் மதிச்சு இங்க நிறைய தங்கச்சிங்க கீழே கமெண்ட்ல அண்ணன் இல்ல, அது நான் ஒத்துக்கிறேன். அது நம்பிக்கை துரோகம், அது பண்றது தப்பு. ஆனா நான் என்ன சொல்றேன், யாரு வேணா யார வேணா காதலிச்சுட்டு போங்க, அது நன் ஆஃப் மை பாதரேஷன். ஆனால் அண்ணன் சொல்லிட்டு கலாச்சார சீரழிவு தயவு செய்து செய்யாதீங்க. அது தப்பு. அண்ணன் சொல்லிட்டு பண்றதுங்கிறது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. நானு அவ்வளவுதான். அறியாத வயசுல வேற, தெரிஞ்ச வயசுல வேற. தமிழ் சினிமாலே அப்படித்தானே காட்டுறாங்க. ப்ரோன்னு சொல்லிட்டு தானே லவ் பண்றாங்க பெரிய ஹீரோஸ். யோசிச்சு பாருங்க. இல்ல, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது இல்ல, அது வேற இது வேற. அது வேற இது வேற. ஓகேவா? இப்ப உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? தமிழ் சினிமால காட்டுறாங்கன்னு நீ சொல்ற, நஜத்துல நடக்கிறதெல்லாம் நாங்க சினிமால காட்டுறோம்னு அவங்க சொல்றாங்க. இப்ப கோழில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சா? இதுதான் பிரச்சனை மக்களே. இவன் அடிச்சா அவனை கை காட்டுறான், அவன் அடிச்சா இவனை கை காட்டுறான். ஆனா ஏன் அடிக்கணும்ன்ற கருத்து பத்தி மட்டும் எவனும் பேச மாட்டான். சரி, நீ சொல்லுறது இது தவறா இல்லையா? அவ்வளவுதான். தப்புதான். ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஹெல்பிங் மைண்ட் செட்டா போயிட்டு அவங்க அம்மா முதற்கொண்டு எல்லாருமே அதான் அவங்க அம்மா அதெல்லாம் நம்பிதான் பொண்ணு அனுப்பியிருப்பாங்க. ஒரு அண்ணன் மாதிரி நினைச்சுதான் வந்து ஃபாரின் ட்ரிப் எல்லாம் அனுப்பும்போது அனுப்பியிருப்பாங்க. நான் அவங்க இன்ஸ்டா அந்த இன்டர்வியூ போகும்போது அவங்க இன்ஸ்டா ஐடி எல்லாம் பாத்திருக்கேன். அவங்க அம்மா கூட சேர்ந்து பிராங்க் பண்றது இதெல்லாம் பண்ணும்போது எல்லாருமே மணி அண்ணன் தம்பி அப்படின்னு பேசிட்டு தான் எல்லாமே பேர்ந்திருக்காங்க, பாத்துருக்கேன். அது இந்த டைம் இந்த அளவுக்கு போகும்போது அவங்களுக்குமே வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி இருக்கும்போது அது கஷ்டமா தானே இருக்கும். எந்த வீட்டுல உள்ளவங்க யாரும் எனக்கு அது மட்டும் தான் எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒரு கசப்பா இருக்கு அதை பார்க்கும்போது, வேற ஒண்ணும் இல்ல. நாளைக்கு யாராவது அண்ணன் கூப்பிடுறவங்க கூட நம்பாம இருக்கிற குடும்பமா மாறிட போகுதுங்க. இப்ப அண்ணன் தானப்பா கூப்பிடுவீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த அந்த உறவு முறையே கேவலமா போயிடும். என்ன தம்பி இருமுது? புரியல. இல்ல நான் இருமல், உண்மையுமே இருமல். நான் யார எதோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? நான் அப்படி கிடையாது. இப்ப இப்ப இதுக்கெல்லாம் நான் இருக்கேன் சார் அப்படின்னு ஒரு உத்தமர் வராரு. பார்த்தேன் நிக்சன். நான் உத்தமர் தான் சொன்னேன். இல்ல எனக்கு என் கண்டென்ட் எல்லாத்தையும் நீ முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்னடா செய்வேன்? இல்ல, எனக்கு அது பார்க்கும்போது ஒரு மாதிரி காண்டாதானே இருந்துச்சு. ஐயா சாமி நீங்க பேசுறீங்களா அப்படின்னு தான் இருந்துச்சு. இருக்குமா இருக்காதா? அவ்வளவு பேசுறவரு மணியை பக்கத்துல வச்சுட்டு பேசிட்டு இருக்கலாம்ல. மணி ரவீனா அவங்க 2 பேர் ஃபேமிலில இருந்து அந்த 2 பேர் இருக்கும்போது நிக்சன் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம்ல. கரெக்ட் தானே? சரி, அவங்களுக்கு என்ன புரிதலோ தெரியல, அவங்களுக்கு மணியை வச்சு செய்யணும், அதுக்கு நிக்சனை தியாகி ஆக்கிட்டாங்க. நீ நிக்சனுக்கும் உனக்கும் இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சுங்க அப்படின்றாங்க அவங்க வீட்டுல. சரி, அவங்க என்ன வேணா போட்டு ஆக மொத்தத்துல அவங்க என்ன பண்ணாங்க எக்ஸாக்டா இன்னைக்கு அந்த கோட் ரெட்னு சொன்னதுனால மட்டும் அவங்கள வந்து ஓகே. சோ இப்ப இந்த மணி ரவீனா விஷயத்துல நம்ம அதுக்கு வரும். இந்த மணி ரவீனா விஷயத்துல மணிதான் தவறு இல்ல ரவீனா தான் தவறு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா 2 பேர் மேலேயும் தவறு. இதுல ஒருத்தனை நம்ம சேவ் பண்ணி ஒருத்தனை கை காட்டணும்னா அதை விட கேவலமான ஆள் நாம கிடையாது. கரெக்டா இல்லையா? நியாயமா இல்லையா? நியாயம் தான். இவர் அண்ணன் சொல்லிட்டு அவங்க கிட்ட அப்படி ஒரு எமோஷன் வரும்போது அந்த பிள்ளையும் தடுத்துக்கணும். இன்னொன்னு இந்த எமோஷன் அவருக்கும் வராம இருக்கணும். இதுல யாரு முதல்ல ப்ரப்போஸ் பண்ணா யாருக்கு? நான் என்ன சொல்றேன், உங்களோட எமோஷன் என்ன வேணா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஏன் சோசியல் மீடியால பகிர்றீங்க?
உங்களுக்கு என்ன இளவு வேணா இருந்துட்டு போனாங்க, பச்சையாவே சொல்றேன், என்ன வேணா இருந்துட்டு போனது சோசியல் மீடியால அத ஒரு வீடியோவா போடுறீங்க. அப்ப நாளைக்கு அதை பாக்குற குழந்தைகளுடைய மனசுல இன்ஃபுளுன்ஸ் ஆகுமா ஆகாது? இன்னைக்கு அண்ணன் கூப்பிட்டுக்கலாம், இன்னைக்கு தங்கச்சின்னு கூப்பிட்டுக்கலாம் தோணிருச்சுன்னா அதை விட ஒரு வக்கரமான சமூகத்துல நம்ம வாழ வேண்டியதாயிரும்ல கொஞ்ச நாள்ல. அதுல என்னத்துக்கு கண்டென்ட் பண்ணணும், அதை எதுக்கு காசாக்கணும் அப்படின்றதா என்னுடைய ஒரு இதா இருக்கு. ரவீனாவையும் குறை சொல்ல, மணியும் குறை சொல்ல, ரெண்டு பேர் மேலேயும் குறை. ஓகே, இப்ப வந்த ஃபேமிலி வந்து மணியுடைய ஃபேமிலி, மணியோட அம்மா வரும்போது இந்த மாதிரி எந்த இடத்துலயுமே ரவீனாவை முகம் சுடிக்கிற அளவுக்கு அவங்க செய்யல. ஓகே, இப்ப ரவீனாவுடைய குடும்பம், அதாவது ரவீனாவுடைய அண்ணன் ஸ்தானத்துல அப்படிதான் பேசுவாப்புல, அது ஜெனரேஷன் அப்படி. ஓகே, இன்னொரு அவங்க வீட்டுல இருந்து வந்தாங்க, அவங்க என்ன சொல்லிட்டாலும் அவங்க அம்மா தான் நானு காளி, அந்த லெட்டர் வாங்கினது அது நான் தான், அது உனக்குதான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கண்டென்ட் அவங்க ரோல் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப கோட் ரெட்ன்றதுக்காக மட்டும் பிக் பாஸ் வந்து வெளில அனுப்பல. எம்மா நீ இப்படி எல்லாம் பேசி இப்படி பண்ண, ரெண்டு பேரும் அர்த்தம் பிரிச்சுப்பாங்க, ரெண்டு பேரும் ஓன ஒரு மூலையில கூட அழுவாங்க. இவனுக்கு ரெண்டு பேரை வச்சு 80 நாள் நான் தூக்கிட்டு வந்த நான் முட்டாளாயிருவேன். ஏன்னா ஆல்ரெடி நாங்க மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க கார்பரேட். ஆனா நீங்க என்ன முட்டாள் ஆக்க கூடாது, எனக்கு விபூதி அடிச்சிடக்கூடாது அப்படின்றதுல வந்து தெளிவா இருக்காங்க தம்பி கார்பரேட். அதனால அது ஒரு கோட் வேர்ட், கோட் நீங்க ரெட் அப்படின்ட்டீங்க, கோட் ரெட்ன்றீங்க, அதையும் தெளிவா சொல்றாங்க. வெளியில இன்னார் சொல்லியிருக்காங்கன்ட்டு சோசியல் மீடியாக்குள்ள நான் கூட சும்மா ஒரு உருட்டலுக்கு போட்டு விட்டேன். ஒருவேளை அந்த பெட்டி போன வாட்டி ரெட் கலர் பொட்டி ஏதாவது வரும், தூக்கிட்டு வந்துருவாங்க போல, அதுதான் சொல்லியிருப்பாங்க கோட் ரெட். ஏன்னா வெளியிலேயே பிளான் பண்ண கண்டென்ட்ன்றதுனால எனக்கு அது ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. பட் பெட்டி எடுக்காதுன்றதையும் அவங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டு பிரதிப்புடைய எவிக்ஷன் வரும், அது நாங்க முன்னாடியே இது பண்ணிட்டோம், அதனால அந்த கோட் ரெட் அவன் அவ்வளவு இல்ல, அவ்வளவு சீன் இல்ல. அது பிளீஸ் பிரதீப் நிம்மதியா அவன் வேலையை பார்த்துட்டு இருக்காப்ல, எல்லாத்துக்கும் அந்த ஆளை பிடிச்சி இருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்காகவும் 2 சினிமா வரல காமெடி சீன் எடுத்து போட்டு அதுக்கும் ஒரு 200-250 பேருக்கிட்ட அவர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும். பாவம் மனுஷன், பாவம். அவர் ஏதோ படம் ஸ்கிரிப்ட் எழுதுறாரு, அவர் ஸ்கிரிப்ட் எழுத விடுங்க, நல்லா எழுதி சூப்பரான படம் எடுத்து அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ண. கரெக்டா இல்லையா, நியாயமா இல்லையா? ஓகே, சோ அடுத்து வந்து மணிக்கு வந்து ஒரே பதட்டம். அதான் இதே மாதிரிதான் சிவானி ஒரு தடவை அவங்க அம்மா வந்து திட்டி பாலா கூட பேசிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு அந்த பிக் பாஸ். இல்ல அது வந்து லாஸ்ட்லியா சிவானி மணி, இப்ப ஐஷு உள்ள இருந்தா ஐஷுவோட அப்பா, இது கண்டினியூஷன் தான். ஐஷு உள்ள இருந்து ஐஷுவோட அப்பா வந்திருந்தா இன்னைக்கு சீன் வேற, நிக்சன் கதை வேற, அந்த மானஸ்டர் தாக்கப்பட்டிருப்பாப்ல. அவர் சும்மாவே இல்லையா கைய வச்சுக்கிட்டு, மூக்க பிடிக்கிறது, கைய பிடிக்கிறது, காலை பிடிக்கிறது. சோ அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து வெயிட்டா வந்து அதுக்கப்புறம் மாயா அவர்களுடைய குடும்பத்தார்கள் வந்தாங்க. மாயாவோட அக்கா சூப்பரா பாடிட்டு, அம்மா வந்தாங்க, அப்புறம் அக்கா வந்தாங்க. அக்கா சுவாகத்தா வந்து நல்லா பாடிட்டு உள்ள வந்தாங்க. அவங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க, நான் வந்து எதுவும் ஐடியா குத்தோ இது குத்தோ உன் கேமை ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஏன்னா நான் உன் கேமை ஸ்பாயில் பண்றதை விட உன் கேமை நீ சூப்பரா ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க, சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்க, மனசுல இருக்கலாம் வெள்ளம் சார், நீ ஆடிக்கிட்டு இருக்க, ஓகேவா? அதனால நீ வந்து என்ன பண்ணு, அப்படியே நீ ஆடு, இந்த நெகட்டிவிட்டி வருதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத, அப்படி இப்படின்லாம் பேசி பூ பூக்குது, குயில் பாடுது, மயில் ஆடுது அப்படின்ற கண்டென்ட் எல்லாத்தையுமே அவங்க வீட்டுல வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா ரொம்ப சூப்பரான விஷயம், எந்த க்ளூவுமே அவங்க கொடுக்கல. அவங்களோட அட்வைஸே நீ ஆடுற அளவுக்கு ஆடிட்டு வெளில வந்துருமா, உனக்குலாம் நிறைய ஃபேன்ஸ் சேர்ந்திருக்காங்க அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு, உங்களோடதும் பூர்ணிமாவதும் அவ்வளவு ஒரு அழகான நட்புங்க. அது அந்த நட்புக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு. வெளியில மாயாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பூர்ணிமாவை அவர்கள் கேங்கோட இணைக்கிறதுக்கு.
அப்படின்றத வந்து அவங்க வீட்டுல வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுலயும் வன்மமா நீ சிரிச்சுன்னா என்ன செய்யறது இருக்குடா. நான் வன்மமாலாம் சிரிக்கல. இல்லண்ணா அவங்க அக்காவுக்கு நிறைய டேலண்ட் இருக்குண்ணா. மாயா அக்காவுக்கு நல்லா மாயாக்கே பாடுவாங்க. செம டேலண்ட் இருக்கு. நான் ஓப்பனாவே சொல்றேன், இல்ல மாயாவோட நிறைய ஸ்டேஜ் ஷோஸ நான் நேர்ல பார்த்திருக்கேன். ஆமா. நானும் இன்னைக்கு கூட மத்தியானம் உட்கார்ந்து அவங்க ஷார்ட் ஃபிலிம் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆபீஸ்ல. ஒரு இன்டர்வியூக்காக ஒரு ஷார்ட் நல்லா ஃபிலிம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நல்லா பண்ணியிருந்தேன். ஃபைட் எல்லாம் செம்மையா பண்ணியிருந்தாப்புல. அதான் சொல்றேன், அவங்க வந்து ஒரு நல்ல தியேட்டர் ஆர்டிஸ்ட். அதுல எந்த வித மாற்று கருத்து நம்மளுக்கு கிடையாது. உண்மையை செம்மையா இருந்துச்சு. இல்ல அவங்க அக்காவை இன்னைக்கு தான் பாக்குறாங்க. அதனால சொல்றேன் நான். இங்க பதிவு பண்றேன். நல்லா பாடுறாங்க. ஆனா எனக்கு இன்னைக்கு எது தெரியுமா, எனக்கு ரொம்ப 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 இன்னைக்கு மொத்த எபிசோட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் தெரியுமா? கரெக்டா சொல்லு. அந்த விக்ரம் அவங்க தங்கச்சி. நம்ம கண்டஸ்டன்ஸ்ல சொல்லு. கண்டஸ்டன்ஸ்ல இன்னைக்கு ரொம்ப பிடிச்சது விஷ்ணு. கண்டஸ்டன்ட்ல பிடிச்சது வேற யாரும் இருக்கும் உங்களுக்கு? இன்னைக்கு பெருசா யாரும் பெர்ஃபார்ம் பண்ணல. நிக்சனா? தெய்வத்தாய். விசித்ரானா? தெய்வத்தாய். தெய்வத்தாய் நினைச்சேன். பாத்தியா இல்லையா? உட்காந்து ரவீனா வீட்டுல இப்படி பேசியிருக்காங்க. மணியே இப்படி வருக்கிறாங்க. ஆமா ஆமா. நிக்சன் ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்காரு. ஆமா. ஒரு வார்த்தை கப்புச்சுப்பு வாய திறக்கலையே. சரிண்ணா அது ஃபேமிலி இஷ்யூ வேண்டாம்னு நினைச்சிருப்பாங்க. எதுக்கு பிரச்சனை அப்படின்னு. அதனால தான்டா நானும் சொல்றேன், தெய்வத்தாய் அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்கு நுழைக்காத, அதுவும் அடுத்தவர்கள் ஃபேமிலியை பற்றி எந்த விதத்திலும் தரக்குறைவாக பேசாத ஒரு தெய்வத்தாய் விசித்ரா அவர்கள். பாருங்க, நீங்க முதல்ல தெய்வத்தாயின்னு பிராண்ட் லெவல் இருக்கட்டும். இன்னொன்னு அவங்க அடுத்தவங்க ஃபேமிலியில எதுவுமே மூக்க நிலைக்கல அப்படின்னா விஷ்ணுவை சொல்லியிருக்கிறாங்க. உன்னை ஒழுங்கா வளர்த்திருந்தா இப்படி இருந்திருக்குமா உங்க வீட்டுல அப்படின்னு இருந்திருக்காங்க. கூல் சுரேஷ சொல்லி இருந்திருக்கிறானுங்க. நிறைய இடத்துல சொல்லி இருந்திருக்காங்கண்ணே விசித்ரா மேம். அப்ப அடுத்தவங்க குடும்பத்துல மூக்கு நுழைக்கிறவங்க இந்த மேட்டர்ல மூக்கு நுழைக்கல, மூக்கு ஏதாவது அறுபட்டுருச்சா? இப்ப அவங்க 2 பேரும் நேர்ல இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல பேசினா இதுவா இருக்காதுல்ல. முதல்ல அவங்க பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறமா உள்ள போறோம். அப்ப அடுத்த 2 நாளைக்கு கண்டென்ட் இருக்கு. என்ன அவங்க மம்மி தானே கூப்பிடுறாங்க. அவர் யாரு மணியும் ரவி. ஆமா ஆமா, அதுதான் சொல்றேன். தெய்வத்தாய் என்னப்பா நீங்க ஏதாவது சொன்னா கூட தப்பு. நான் என்ன கேட்கிறேன், தெய்வத்தாயின்றது எப்படிப்பா தவறான வார்த்தையா மாறும்? நேத்து ஒருத்தர் இதை வச்சுக்கிட்டு 2 ஹவர் மூச்சு பிடிச்சுக்கிட்டு ட்விட்டர் ஸ்பேஸ்ல கதறிட்டு இருக்காப்புல மனுஷன். இங்க பாருங்க, தெய்வத்தாயின்னு சொல்லி நீங்க லேபிள் பண்றீங்க, அவர்களை நீங்க கஷ்டப்படுத்துறீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க. எனக்கு ஒரு மதர்ஹுட் அவங்க அப்படின்றாங்க. உங்களுடைய ஃபீலிங் உங்களுது, ஐ ரெஸ்பெக்ட். உங்களுடைய ஃபீலிங் உங்களுது, ஐ ரெஸ்பெக்ட். ஆனா இந்த டிபில மட்டும் ஏன் சரவணன் விக்ரம் போட்டோ வச்சிருக்கீங்க தம்பி நீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு அந்த தம்பி கிட்ட பதில் வருமா வராதுன்னு தெரியல. ஓகே, விசித்ரா அவர்கள் மீது எனக்கு வந்து ஒரு 2-3 இடத்துல எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, டு பி ஃபிராங்க். அதாவது எனக்கும் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணவன் தான், ஃபயர் விட்டவன் தான் எல்லாமே. எனக்கு அவங்களுடைய கேரக்டர் வைஸ்ல நிறைய முரண்பாடுகள் தெரியுது. அத நீங்க நிறைய பேர் உத்து கவனிச்சிருப்பீங்களா இல்லையோ, நான் கவனிச்சிருக்கேன். அதெல்லாம் பெருசா மென்ஷன் பண்ணலாமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஒரு சின்ன சப்ப மேட்டர் ஒண்ணு சொல்றேனே, ஒரு சப்ப மேட்டர் சொல்றேனே. விசித்ரா அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, நான் பிராண்ட் எல்லாம் பண்ணல, இப்ப தெய்வத்தாய் என்ன சொல்ல. விசித்ரா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் சாமிக்காக விரதம் இருக்கேன், அவிச்ச முட்டைய கூட கையில தொடமாட்டேன் அப்படின்னு கூல் சுரேஷ் கிட்ட சொன்னவங்களை நீங்க உங்களால பார்த்துக்க முடியும். பாத்தீங்களா எவ்வளவு ஒரு சூப்பர் விஷயம் அது, சாமிக்கு வேண்டுகிறது. ஆனா அவர்களே அடுத்த நாளே பாத்தீங்கன்னா வந்த மட்டன் பிரியாணியில மட்டன் எடுத்துட்டு வெறும் குஸ்கா மட்டும் சாப்பிடுறாங்க. என்ன ஒரு ஆச்சாரம். சரிண்ணா, சாப்பிடுறது மட்டன் சாப்பிடல, இல்ல குஸ்கா தானே சாப்பிட்டுருக்காங்க. நான் உனக்கு சொல்றது அப்ப நீங்க சாப்பிடல, முட்டையை உடைக்கலாம்ல, ஓபன் பண்ணி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவுச்ச முட்டையை ஓபன் பண்ணி தரதுல உங்களுக்கு என்ன? முட்டையை தொடமாட்டேன்னு சொன்னவங்க தானே நீங்க. அப்ப கூல் சுரேஷ் தான் ஒரு பேச்சு இருக்குல்ல, அதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. அந்த இலக்காரம் தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு.
எனக்கு கூல் சுரேஷ் மேல பெரிய மரியாதை எல்லாம் கிடையாது. பட் அந்த இலக்காரம் வந்து எனக்கு காண்டாது. அது கூல் சுரேஷ் மேல மட்டும் வைக்கிற இலக்காரமா எனக்கு தெரியல. இது ஒரு சின்ன விஷயம் தான். ஒரே ஸ்பூன்ல தான் எல்லாரும் சாப்பிட்டுக்கிறாங்க, ஒரே குடும்பம் மாதிரி. எல்லா நான்வெஜ் எல்லாம் ஷேர் ஆகுது. புரியுதுல உங்களுக்கு நான் சொல்றது? கருத்து புரியுதா இல்லையா நான் சொல்றது? புரியுதுண்ணா, எனக்கு புரியுதுண்ணா. இது விஜய் வர்மா பண்ண பிரியாணி தான் இப்ப லேட்டஸ்டா. சோ இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயங்கள் வந்து நிறைய முரண்பாடுகள். இன்னொரு இடத்துல எனக்கு ரொம்ப பெரிய கோபம் இருக்கு. அதை நான் கண்டிப்பா என் ரிவ்யூலயே சொல்லல. விசித்ரா அவர்கள் 24/7 ஒண்ணு சொல்லுவாங்க. யார பத்தினா தினேஷ பத்தி சொல்லுவாங்க. தினேஷ் ஒண்ணு யதார்த்தமா பேசிட்டு இருக்கும்போது டபுள் மீனிங்ல விசித்ரா பேசுவாங்க. ஓ இப்ப ஃப்ரீயா இருந்தா வருவீங்களா நீங்க? ஓ ஃப்ரீயா வருவீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே நான் வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு சில இடத்துக்கு அதை காட்டுறதுக்கு தேவைப்படும். அப்ப தினேஷை உடைய பெற்றோர்கள் அதை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும்? ஒரு தாய் அடுத்தவர்கள் வீட்டில் அவர்களுடைய பிள்ளையுடைய தாய் மனம் புண்படாமல் நடந்து கொள்வர்கள் தான் தாய். அதை பத்தி கவலைப்படாம நடந்துகிட்டா நான் எப்படி என்னால வந்து என்னுடைய சப்போர்ட்டை வந்து கொடுக்க முடியும்? அதுக்கு அந்த வீட்டுல அவங்க வந்து ஒண்ணுமே பண்ணலையா, சூப்பரா, அப்படி என்ன ஒரு கிரேவ் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க? ரெட் கார்டு வாங்குற அளவுக்கு ஏதாவது கிரேவ் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க? மிஸ்டேக் இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், டாப் 3ல விசித்ரா இருக்காங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ ஏன் டாப் 3ல? ஏன்னா அதை விட மோசமா வீட்டுக்குள்ள இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. புரியுதா உனக்கு? அதை விட மோசமான கேஸுங்கெல்லாம் வீட்டுல இருக்கு. அதுக்குன்ட்டு இவங்களை அதை கம்பாரிசன் பண்ணும்போது இவங்க சூப்பர்னு சொல்ற முடியாத கட்டாயத்துல தான் நான் இருக்கேன். இது விசித்ரா மட்டும் கிடையாது, தினேஷ் மாதிரியும் நிறைய இருக்கு, அர்ச்சனா மாதிரி நிறைய இருக்கு இந்த மாதிரி. ஆனா என்கிட்ட விசித்ராவுடைய ஃபேன் ஒருத்தர் வந்து பேசுறதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருந்தா, அதனால அவர் நம்மளுடைய ரிவ்யூ டெய்லி பாக்குறாரு. ஏன்னா இங்க பேசுறதுதான் அங்க வந்து கமெண்டா போட்டுக்கிறாரு. அதனால அவருக்கு இந்த பதில சொல்ல வேண்டியது. இங்க ஒருத்தவங்க போட்டிருக்காங்க ஸ்பேஸ்ல ஏதாவது நடந்துச்சு. சரி, ஓகே. சோ இது அடுத்து இன்னைக்கு எபிசோடு வரும். விஜய் இவரு சரவணன் விக்ரமுடைய தங்கச்சி வந்தாங்க. தங்கச்சியுடைய அந்த பாசம் அது அடுத்து அண்ணன் அது அடுத்து. ஃபர்ஸ்ட் சரவணன் அவருடைய தங்கச்சி வராங்க, நல்லா பேசுறாங்க, பழகுறாங்க, எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிறாங்க. ஒரே ஒரு அட்வைஸ், இந்த பூர்ணிமா கிட்ட கூட பரவாயில்ல, மாயா கிட்ட உசாராரு, உன் பின்னாடி பேசுறாங்க, அம்மா சொல்லிட்டு போனவங்க புரிஞ்சிருக்காதுன்னு எனக்கு தெரியும், பட் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு கேம உடைச்சு விட்டு போயிருக்காங்க. இப்ப இதெல்லாம் மனசுல ஏத்துக்கிட்டு நம்ம ஆளு வந்து தனியா கேம் ஆடுவாரா டைட்டில் வின்னர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த வாரத்துல டைட்டில் வின்னர் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா, டைட்டில் வின்னர். சரவணன் விக்ரம் வெளியில போறதுக்கான வேலைகள் நாளைக்கு நடந்துருச்சு. ஆனா விசித்ரா அவர்களையும் வெளில தூக்கலாமான்ற தாட் ப்ராசஸும் ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஏனே எனக்கு தெரியல. விசித்ரா அவர்களை ஏன் தூக்கணும்னு சேனல் நினைக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படியும் ஒரு பொருளிகள் கிளம்புது, அது தெரியாது. சரவணன் விக்ரம் தாராளமா விசித்ரா சப்படக்கால் போட்டு அந்த வீட்டுல உட்காந்துக்கலாம் நியாயப்படி பார்த்தா. சரவணன் விக்ரமும் நியாயப்படி பார்த்தா வீட்டுக்குள்ள உட்காரலாம் மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது. அப்ப அதை விட்டா மணி ரவீனா தான் இருக்காங்க. ரவீனா மட்டும் தான் இருக்காங்க, மணியே கிடையாது. நீ ஏன் மொத்தம் 3 நாமினேஷன்ல மணியை டோன் சட்ட இல்ல? புரியல. இல்ல ரவீனா தான் அதான் சொல்றாரு. என்னை எதோட தோற்கிறாங்க, ரவீனா தான் சொல்றாங்க. சோ அது அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப 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 தவறாகவே தெரிஞ்சிச்சு. அண்ட் இதை சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சரவணன் விக்ரம் வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கிற மாதிரி தான் புள்ளி விவரம் சொல்லுது. பட் பார்ப்போம் எப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பூர்ணிமாவுடைய அண்ணன் சார் கிஷோர் வந்தாரு, அவருடைய மகளும் வந்தாங்க. அதுக்கப்புறம் மணியுடைய ஃபேமிலில இருந்தும் வந்தாங்க. அந்த குட்டி குழந்தையும் வந்துச்சு. எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. மணி வந்து சோகத்துல இருக்காங்க. அவனுடைய வெண்ட் அவுட்டை வந்து அந்த குட்டி குழந்தைகிட்ட விளையாடி வெண்ட் அவுட் பண்ணி அழுத மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடிச்சு.
சோ இப்ப முக்காவாசி எல்லா பேரண்ட்ஸும் வந்துட்டாங்க. நாளைக்கு ஒரு நாள் என்னடா யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா இல்ல. நாளைக்கு ஒரு நாள்ல மத்த எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் வந்த அளவை விட அதிகமா வர்றதுக்கான ஒரு எபிசோட், அதாவது ஒரு ஃபன் ஃபில்ட் எபிசோட நாளைக்கு இருக்க போகுது. பிகாஸ் விசித்ரா அம்மா அவருடைய ஃபேமிலிகள் வரப்போகுது. அவருடைய 3 பசங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் சச்சின் வர்ற வாய்ப்புகள் இருக்கு. வந்தாருன்னா சூப்பரா வந்து களை கட்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நல்லா அருமையா பேசுவார். நம்ம இன்டர்வியூல நிறைய பேசியிருக்காரு. ஆக்சுவலா விசித்ரா அவர்களை விட அவர் ரொம்ப தெளிவா பேசுவாப்ல. சோ அவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய கண்டென்ட்களை எதிர்பார்க்கலாம் நிக்சன் அப்பா மாதிரி. ஆனா இன்னைக்கு இந்த ரிவ்யூ வர்றதுக்கு முன்னாடி கூட ஆக்சுவலா இன்னைக்கு நான் ப்ரோக்ராம பார்க்கும் போதே என் கண்ணு வந்து நிக்சன் அப்பாவை தான் தெரியுது. அந்த மனுஷன் அப்படி ஒரு தாக்கத்தை நிறைய பேருக்கு ஏற்படுத்திட்டு போயிருக்காரு. நிக்சன் மேல நம்மளுக்கு நிறைய கருத்துக்கு வேறுபாடுகள் இருந்தாலும் அவங்க அப்பாவை பார்க்கும்போது ஒரு ட்ரூ சோலா தான் நமக்கு தெரியுது. ஆனா அப்படி ஒரு ட்ரூ சோலை கூட நிக்சன் நேத்து வந்து என்ன சொல்றாரு 24 ஹவர்ஸ்ல, அவர் ஒரு சைக்கிக் கேரக்டர் அப்படின்னு சொன்ன மொமெண்ட்டையும் என்னால பார்க்க முடியும். அப்பா போய் அது அவங்க 2 பேருக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்றதான் விட்டுருங்க. இது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி, அதுல இத்தனூண்டு ரெஸ்பெக்ட். அத வந்து ஏன்டா நீ நிக்சன் எதிர்பார்க்கிற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. இதுல வேற சொல்றாங்கண்ணா, நிக்சனை வந்து சைபர் புல்லிங் பண்றதுக்கு வந்து எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு கமாண்ட்ல சொல்றாங்க. சைபர் புல்லிங் பண்றதுக்கு நிக்சன் யாருண்ணா? பெரிய புள்ளி, அவதான் ஏரியா ரவுடி டான். பாவம் வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு பொது இடத்துல எப்படி பேசணும், எப்படி பழகணும், இல்ல என்ன மாதிரி அப்பாவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு ஒண்ணு இருக்குல்லண்ணா. அது எல்லாருக்குமே ஒரு ஆதங்கமா இருக்குண்ணா. அதான் விஷயம். ஓகே, சோ அடுத்து என்ன ரஜிரா? சோ என்ன வேற என்ன நடக்கும் எதிர்பார்க்கணும்? நாளைக்கு ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் நடக்கும். இன்னைக்கு விம்மு டாஸ்க் மாதிரி நாளைக்கு ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் நடக்கும். பிகாஸ் டுமாரோ இஸ் ஃப்ரைடே. ஆமா ஆமா, ஃப்ரைடே. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பான்சர்ஷிப் டாஸ்க் கொஞ்சம் விசித்ரா அம்மா அவர்களுடைய ஃபேமிலி வரும். அண்ட் அதுக்கப்புறம் வேற யாராவோட குடும்பத்துல யாராவது அங்காளி பங்காளி, அண்ணன் தங்கச்சி, பேரம்பேத்தி, இந்த மாதிரி யாராவது இருந்தா அவங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். லெட்ஸ் தி செலிப்ரேஷன் பிகின்ஸ் அட் தி சென்னை சில்க்ஸ்.